நான் நினைச்ச மாதிரி மகேஷ் சரண பாத்திர கூடாதுந்தே. எனக்கு கங்காணியா அந்த கருணாகரனை மித்ரா மொட்டை மாடிக்கு அனுப்பி வச்சிட்டா. என்னடி சொல்ற? மொட்டை வெயில்ல என்னை கண்காணிக்கிறதுக்காக எங்க கூடவே உட்கார்ந்து சாப்பிட்டுக்கு இருந்தாரு. அப்படியா? சரி, அது போகட்டு விடு. நீ போய் வீடியோ கேட்டத மித்ரா பாக்கலல்ல, அவளுக்கு தெரியாதுல்ல? தெரியாதா? நீ வேற. நான் மகேஷ் சட்ட வீடியோ கேட்கும்போது கரெக்டா உள்ள வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டா. ஒரு மாதிரி சமாளிச்சு வெளில வந்தேன். வெளியே வந்தும் என்னை விடல. பின்னாடியே வந்து எதுக்கு அந்த வீடியோ மகேஷ் கிட்ட கேட்டேன்னு சும்மா சும்மா தொந்தரவு பண்ணி துருவி துருவி கேட்டா. சொல்லிட்டியா? நான் சொல்லுவேனா? சொல்லலையே. அப்பாடா. சரி, இங்க பாரு. இங்க யாராச்சும் நீ ஏன் சாப்பிட வரலன்னு கேட்டா அஜீர்ண கோளாறுன்னு சொல்லிரு. நான் அதையும் சொல்லி வச்சிருக்கிறேன். சரியா? வா. மாப்பிள்ள இது வாடா. என்ன சௌசவ், மத்தியான சாப்பாடை கட் பண்ணிட்டியா? ஆச்சரியமா இருக்குதே. கருணாகரன்ல இருந்து மொத்த பேரும் உன்னதான் காணோம்னு தேடிட்டு இருந்தாங்க. நீ கீழே இருப்பேன்னு நினைச்சு வந்தா வேற எங்கேயோ போயிட்டு வர. திசை தெரியாம தத்தளிக்கிற ஒரு மனசுக்கு வழிகாட்ட போனேன். அப்படியேங்கப்பா, தத்துவம் எல்லாம் பயங்கரமா இருக்க. ஏதாவது பசி மயக்கத்துல வளர்றியோ? முத்தண்ண, மனுஷங்களுக்கு எல்லா நேரமும் சாப்பாடு மட்டுமே பெரிய விஷயமா இருக்காது. வாழ்க்கையை அர்த்தப்படுத்த வேற முக்கியமான விஷயமும் இருக்கும். ஐயோ மாப்பிள்ள, சௌசவுக்கு ஏதோ ஆயிடுச்சுடா. கருத்தா பேசு கொல்லுது. ஏய் ஆனந்தி, உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் பாவம் புள்ள இப்படி எல்லாம் பெணாத்த ஆரம்பிச்சிருச்சு. டேய் விடுறா, ஏதோ மெச்சூர்டா இருக்கணும்னு ஆசைப்படுறா. ஏன் அது உனக்கு பொறுக்கலையா? சௌசவ், நீ எப்படி இருந்தாலும் சரி, ஆனா கலகலப்பா சிரிச்சு பேசுறத மட்டும் விட்டுறவே விட்டுறாத. ஐயோ, இவனும் கருத்தூசி போட்டு கொல்றானே, வலி தாங்க முடியல. நான் போறேன்.